நீங்க பதில் நினைக்கிற பிரார்த்தனை செய்றீங்க, உங்களுக்கு நான் விடை அளிக்கிறேன். அப்படி விலை அடிச்சா என்ன? நீங்க போகக்கூடிய இடமே சுவர்க்கம். ஒரு மனித உலகத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். அவன் போகக்கூடிய இடமே சுவர்க்கமாக இருக்குது. இந்த சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். வஜன்னா, அவன் சுவர்க்கத்துக்கு போவான். சுவர்க்கத்தை பக்கம் நீங்க விரைஞ்சி வாங்க. நீங்க துவா கேட்டா சுவர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அந்த சுவர்க்கத்தை பக்கம் நீங்க விரைஞ்சி வாங்க. அந்த சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த சுவர்க்கம் எப்படி தெரியுமா? நம்ம வானத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம். இந்த பூமியுடைய தொங்கலை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிக்கல. வானத்துடைய முடிவை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிக்கல. இப்படி இருக்குது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த சுவர்க்கம் இருக்குதே, அது வானம் பூமியை விட விசாலமானது அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, யாருக்கு இந்த சுவர்க்கம்? யாருக்கு தயார் செய்து வைத்திருக்காங்க இந்த சுவர்க்கத்தை? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு. ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்கிறான், பாவத்தை செய்து விட்டவன் அல்லாஹ் இடத்துல கையேந்துகின்றான். கையேந்தக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்து அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றான். நீ கையேந்தப்பா, நீ அல்லாஹ் இடத்துல கேளப்பா. அந்த சுவர்க்கம் எப்படியான தெரியுமா? நீ பார்க்கிறையே வானம், நீ இருக்கிறையே பூமி, இதையும் விட விசாலமான என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை சொல்லிட்டு மீண்டும் சொல்றான், உஇத்தத் லில் முத்தகீன். இந்த சுவர்க்கம் யாருக்கு? முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு, அல்லாஹ்வை இறையச்சத்தோடு வணங்குறாங்களே, அல்லாஹ்வை பயந்து வணங்குறாங்களே. ஏதோ விளையாட்டுக்கல்ல, வீணுக்காகவல்ல, அல்லாஹ் வணங்க சொல்லிருக்கிறான். அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் தான் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வை பயந்து வணங்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு தான் என்ன செய்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார்.